welcome to my channel. This is Niveda. நீங்கள் first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக மேக்கப் பண்ணி போர் அடிச்சனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டான ஒரு ஐ லுக் தான் பார்க்க போகிறோம். ஐலைனர் ஐ ஷேடோ எல்லாமே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். ஃபேஸ் மேக்கப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரைமர் நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கனால நான் ஒரு ஜெல் பேஸ்டு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபேஸில் இருக்க போர்ஸை வந்து கொஞ்சம் வந்து மினிமைஸ்டாக காமிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே எனக்கு ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் வந்து லாக் பண்ணிவிடும். ஸோ நல்ல ஒரு பேஸ்க்காக நான் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் போட்டுக்கலாம். கன்சீலருக்கு நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறேன் என்னோட எலெகல் ப்ரோ கன்சீலர் ஹை டெஃபினிஷன் கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன். இதோட ஷேட் கேட்டிருந்தீங்க. இதோட ஷேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபான். நான் கொஞ்சம் என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிப்பேன். நார்மலாகவே கன்சீலர் அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் கொஞ்சம் டார்க்னஸையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணாமலேயே. முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் பண்ண போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஐ லுக் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஐஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த டார்க்னஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஐஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் அங்கே டார்க்னஸ் இருக்கனால கரெக்டான அமௌண்ட் கன்சீலர் எடுத்துகிட்டு அதை வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கன்சீலர் இஸ் அ மேஜர் பார்ட் நம்மளோட மேக்கப்பில். உங்களுக்கு எவ்வளோதான் ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருந்தாலும் அதை வந்து ஈவன் டோனுக்கு கொண்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா கன்சீலர் ஒன்று தான். ஃபவுண்டேஷன் கூட செகண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சீலர் கொடுக்குறது ஷேட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக வந்து அது நம்ம அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதும் வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பேஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, இட்ஸ் ஃப்ரம் மேப்ளின். ஸோ ரொம்ப பேசிக்கான மேப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது நல்ல கவரேஜ் கொடுக்கும், போதுமான கவரேஜாக இருக்கும். அண்ட் என்னோடய ஸ்கின் டோனுக்கும் வந்து அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ஒரு எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் எப்போதும் ரெகுலராக தான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பஞ்சிலே வந்து இப்போது நான் புதுசாக ட்ரை பண்ணுறது இந்த ஒரு மெத்தட் தான். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பேஸ் கொடுக்குற ஃபீல் எனக்கு இருக்குது. அடுத்து கண்டிப்பாக ஒரு செட்டிங் பவுடர். நான் யூஸ் பண்ணுறது கே பியூட்டியோட ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் கோ ஃபார் அ செட்டிங் பவுடர். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியான லூஸ் பவுடர் அண்ட் ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர், அந்த செட்டிங் பவுடர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ எப்போதும் மேக்கப்புக்கு நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கே பியூட்டியோட ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஆக்சுவலி நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் இருந்தால் போதும். அதே மாதிரியான ஒரு பேஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஐப்ரோஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டாக இதை நான் ஷேட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இருக்கிறதே வந்து நம்ம பில்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ரொம்ப ட்ரா பண்ண மாதிரி இருக்காது, இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. கொஞ்சம் ஜூமில் வந்தாச்சு, ஏன்னா வந்து ஐ லுக் கொஞ்சம் பக்கத்தில் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஐ ஷேடோவுக்கு நான் எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் ஒரு பெய்ஜ் கலரில் இருக்க மாதிரியான ஒரு லைட் ஷிம்மர் ஷேட், அவ்வளோதான். ஸோ அதை பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரியான ஒரு ஷேட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். இதை நம்ம ப்ரஷில் யூஸ் பண்ணுறதை விட ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணோன்னா இன்னும் அதோட பிக்மெண்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அவுட்டர் கார்னர் எல்லா இடத்துலையுமே வந்து பிக்மெண்டடாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐலைனர் கொஞ்சம் கிறிஸ்பாக ஷார்ப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதுக்கு மேலே கொடுக்குற வேறு ஏதாவது ஐ ஷேடோஸும் வந்து ரொம்ப
பண்ணிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஐலைனர் ஷேட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்க ஒரு ஐலைனர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இதுவும் ஷிம்மர் ஷேட் தான். ஒரு ப்ளூ கலர் ஷிம்மர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒன் திங், இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம். மேலே மட்டும் லைட்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கிளிட்டர்லாம் கொடுத்தே எவ்வளோ நாள் ஆச்சு. வாங்கி நான் ஷோகேஸில் வச்சுருக்க மாதிரி அப்படி வச்சுருக்கிறது மட்டும்தான். மேக்கப் லுக்குக்காகவே வாங்கின ஒரு பேலட்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிற லைனர் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் தான். எப்போதும் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர் எசன்ஸோட கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷில் இருக்க ஐலைனர். ஸோ இதை வந்து நான் எப்படி கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, மிட்லேருந்து ரொம்ப தின்னா இந்த இடம் தான் நமக்கு எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இந்த இடையில இருக்க கேப் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். நான் எங்கே போட வேண்டிய டேப்பை எங்கே போட்டு வச்சுருக்கேன்னு இப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. இதை இன்னும் கொஞ்சம் இன்னரில் இழுத்துக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஷார்ப்பாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி போடணும். கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற லைனர் கலர் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அ ப்ளூ கலர். ஸோ ரொம்ப நாளாக என்னோடய மேக்கப் வேனிட்டியில் அப்படியே வச்சுருக்க ஒரு கலர். ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன். இதுவும் மேக்கப்புக்காக தான் வாங்கியிருந்தேன். இது மிஸ் கிளேரோட பேர்ல் ஐலைனர். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்ல இன்னரில் வந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் இன்னரில் ஷார்ப்பாக கொடுக்கணும். அதுக்கு வந்து ஓகே, இதே மாதிரி இந்த ஐஸ்க்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, டன். நினச்ச மாதிரியே வந்து ஐலுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ப்ளூ கலர் ஐ ஷேடோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே கொடுத்தோம்ல ஒரு கிளிட்டர் ஷேட் ப்ளூ கலர், லைட்டாக கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம ஐலைனரும் ப்ளூ கலர் போட போகிறோம். ஸோ அதனால் கீழே லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்.
மை காட், ஐஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரோபோட்ஸ்க்கெலாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்கல்ல ஃபிலிம்ஸ்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஐஸ் மாதிரி தெரியுது. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு லிப்ஸ்டிக் எந்த மாதிரி போடலான்னு பார்க்கலாம். லிப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக நான் இன்றைக்கி என்ன மாதிரியான ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நியூட் ஷேட் ப்ரௌன் அண்டர்டோனில் வர மாதிரி. ஸோ அதுக்கு அதை சும்மா போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் ஷேட் நான் யூஸ் பண்ணுறது வந்து லாக்மே ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்கோட நியூ ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஃபைனலாக நம்மளோட மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, லிப்ஸ்டிக்கோட டன். இந்த ஐ லுக் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு. லைனர் வந்து ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணது. பட் கீழே இந்த வாட்டர் லைன் கிட்ட கொடுத்த இந்த ஒரு லைன் வந்து இன்னும் ஐஸை ரொம்ப அழகாக காமிக்குதுன்னே சொல்லுவேன். அந்தளவுக்கு அழகாக இருக்குது. நான் எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு வரும். டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஐலாஷ் நான் கர்ல் பண்ண மறந்துட்டேன், அதை இப்போ பண்ணிக்கலாம். மஸ்காரா போடவும் மறந்துட்டேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் இனஃப். ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ நான் இது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு அழகாக இருக்குது. நான் இந்தளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இட் டோன்ஸ் ஸோ ஃபேபுலஸ்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு அழகாக இருக்குது, கார்ஜியஸாக இருக்குது. guys definitely love this eye look. ஏன்னா எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நானாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த வார்த்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சீரியஸாக என்கிட்டேருந்து இந்த அளவுக்கு அவுட்புட் நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு டைம் இந்த மாதிரியான ஒரு ஐ லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கார்ஜியஸ், அவ்வளோதான், வேறு வார்த்தை சொல்கிறதுக்கே இல்லை, அந்தளவுக்கு அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.